ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே கிறிஸ்பியான சிக்கன் 65 தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதே போல் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதே போல் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்க்கும் பொழுது சீக்கிரம் நல்லா வெந்து வருங்க. அதனால் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/2 மூடி லெமன் தாங்க சேர்த்துக்க போகிறேன். 1/2 மூடி லெமன் இதே போல் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மசாலா பொருட்களாக சேர்த்துக்க போகிறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் சிக்கன் நல்லா படும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது மசாலாலாம் நல்லா தடவி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கலாம். அப்படி டைம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா எனக்கு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம பொரிச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். அதிகமான சூடாக இருந்துச்சுன்னா போட்ட கையோட மேலெல்லாம் கருகி வந்துடும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கு பிறகு இதே போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுடலாம். உடனே திருப்பி விடக்கூடாது. உடனே திருப்பி விட்டோன்னா மசாலாலாம் அதில் எண்ணெயில் உதிர்ந்து வந்துடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போது நமக்கு தனித்தனியாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு தாங்க பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எந்த மசாலாவுமே இல்லை பாருங்கள். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.